ஸோ கைரா வாரியர்ஸும் மோகினி பிளாஸ்டர்ஸும் ஸோ மோகினி பிளாஸ்டர்ஸ் ரைடு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரைட்லேயே ஒரு போனஸ் பாயிண்டோட வந்திருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்டார்ட் பாயிண்டோட ஆரம்பம் பண்ணியிருக்காங்க. அண்டு நல்ல ஒரு ஸ்டார்ட் ஆகி நல்ல ஒரு டாக்கிள் அங்க சூப்பரா நம்பர் 12 இங்க பாயிண்ட் எடுக்கல எம்டி ரைட். ஸோ ஜெர்சி நம்பர் 9 மோகினி பிளாஸ்டர்ஸ்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ சுரேந்திரன் வந்திருக்காரு. அண்ட் சுரேந்திரனை அழகா படிச்சு போட்டிருக்காங்க the team கைரா வாரியர்ஸ். அண்ட் ஸோ தேர்ட் ரைட் டுவாட ரைட் கைரா வாரியர்ஸ்க்கு தேர்ட் ரைட். நம்பர் 11 இங்க வந்திருக்காரு டுவாட ரைட்ல. நம்பர் 11 ஆஷிக் from the team கைரா வாரியர்ஸ் has come for the right. and நல்ல ஒரு முயற்சி இருந்துச்சு. சூப்பர் டாக்கிள் ஒரு பாயிண்ட். ஸோ மறுபடியும் சஞ்சய் கைரா வாரியர்ஸ்லேருந்து. ஸோ 1 பாயிண்ட் லீடிங்கில் இருக்காங்க கைரா வாரியர்ஸ். ஸோ பாயிண்ட்டுக்கு ட்ரை பண்ணுறாரு. கமான் விடல சூப்பர். ஸோ ஜெர்சி நம்பர் 6 ரவிக்குமார் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கார்னர்ல இருந்து உடுப்பு புடி அப்படின்னு சொல்லுவாங்க, ஆங்கிள் பிடிச்ச இழுத்துட்டாரு. ஸோ தனஞ்சயன் மீண்டும் ஒரு வாட்டி ரைடு வந்திருக்காரு. நல்ல ஒரு முயற்சி. 5 பேர் இருக்காங்க டிஃபென்ஸ்ல. அண்ட் அந்த இடத்துல தப்பிக்க முடியாதுன்னு அவருக்கே தெரியும். அதனால பெருசா ஸோ ரிவ்யூ கேட்டு அந்த ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காங்க கைரா வாரியர்ஸ். ஸோ 4 பாயிண்ட்ஸில் கைரா வாரியர்ஸ் அண்ட் 3 பாயிண்ட்ஸில் மோகினி பிளாஸ்டர்ஸ். சூப்பர் மறுபடியும் மோகினி பிளாஸ்டர்ஸ். ஸோ ஈச் 4 பாயிண்ட் ஈக்குவலான பாயிண்ட்ஸில் வந்துட்டு இருக்காங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான டீமாக இருக்காங்க. ஸோ மோகினி பிளாஸ்டர்ஸ் அண்ட் கைரா வாரியர்ஸ். மோகினி பிளாஸ்டர்ஸ்ல இருந்து நம்பர் 40 ஜெர்சி நம்பர் 14 சக்தி வீலுக்கு வந்திருக்காரு. சவுத் ஜோன் யூனிவர்சிட்டி யுவா சீரிஸ் மற்றும் ஜூனியர் அண்ட் சீனியர் ஸ்டேட் டீம்ல விளையாடிருக்காரு. சக்தி வேல் அண்ட் 1 பாயிண்ட். ஸோ ஜெர்சி நம்பர் 11 ஆசிக் ஸோ வந்திருக்காரு கைரா வாரியர்ஸ்லேருந்து. கைரா வாரியர்ஸ்ல ஆஷிக் இங்க வந்திருக்காரு ரைடுக்கு. அண்ட் டீம் மோகினி பிளாஸ்டர்ஸ் 5 பாயிண்ட் லீட்ல இருக்காங்க. அண்ட் அந்த லீடை வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி சமமாக்கியிருக்காங்க கைரா வாரியர்ஸ் மற்றும் ஆஷிக் 5 ஆல். விட்டு கொடுக்காம விளையாடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஒரு பாயிண்ட் மறுபடியும் இந்த பக்கம் ஒரு பாயிண்ட் எடுத்துடுறாங்க. ஸோ 2 பேருமே 5 பாயிண்ட்ஸ் ஈச் 5ல இருக்காங்க. கமான் ஸோ மறுபடியும் இந்த ரைட்ல ஒரு பாயிண்டோட தான் வந்திருக்காங்க மோகினி பிளாஸ்டர்ஸ். ஸோ நம்பர் 12 ஃப்ரம் கைரா வாரியர்ஸ் அவுட் ஆயிருக்காரு மணிகண்டன் அவர்கள். நல்ல ஒரு ரைட் மீண்டும் ஒரு முறை வந்திருக்காங்க. இந்த வாட்டி கைரா வாரியர்ஸ் நம்பர் 7 சஞ்சய் வந்திருக்காரு. கேப்டன் வந்திருக்காரு ரைடுக்கு. அண்ட் பாயிண்டோட இப்போ திரும்பியிருக்காரு. நல்ல ஒரு பாயிண்ட். அண்ட் நம்பர் 13 மோகினி பிளாஸ்டர்ஸ்ல இருந்து it is going to be மணிகண்டன் captain who has gone out. ஸோ 6 பாயிண்ட்ஸ் அதாவது 2 டீமுமே 6 புள்ளிகள்ல சரிசமமாக இருக்காங்க. ஸோ யார் வின் பண்ணுவாங்கன்னு கெஸ் பண்ணவே முடியல. இப்போ வரைக்குமே ஒவ்வொரு ரைட்லையும் ஒவ்வொரு பாயிண்டோட தான் வந்திருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மோகினி பிளாஸ்டர்ஸா இல்லை கைரா வாரியர்ஸானு. உடும்புடி அங்க வந்துட்டு நம்பர் 8 கிட்ட இருந்து கைரா
So number 14 from Mohini Blasters இங்க ரைட் வந்திருக்காரு once again. சக்தி வேல் நல்ல ஒரு ரைட் இது வரைக்குமே இருக்கு அண்ட் எஃபர்ட் சூப்பர். ஆனா அந்த இடத்துல வச்சு தர மாட்டோம். அந்த டைம்லயே போனஸ் +2 எடுத்திருக்காரு. ஒரு நல்ல ரைட் மோகினி பிளாஸ்டர்ஸ். So 9 பாயிண்ட் உடைய டீம் மோகினி பிளாஸ்டர்ஸ் லீட் இருக்காங்க அண்ட் 7 பாயிண்ட் இப்போ 10வது பாயிண்ட் இங்க வந்திருக்கு. இன்னொரு ரைடர் அவுட் பண்ணியிருக்காங்க. நம்பர் 11 ரைடுக்கு வந்திருக்காரு ஆஷிக். இந்த 10 பாயிண்டோட இன்னும் 3 பாயிண்ட் லீட்ல இருக்காங்க. இந்த வாட்டி மீண்டும் ஒரு முறை நம்பர் 14 சக்திவேல் வந்திருக்காரு மோகினி பிளாஸ்டர்ஸ் இருந்து ரைடுக்கு அண்ட் ஒரு உடுப்பு புடி அங்க சூப்பரா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா விட்டு கொடுக்காம முயற்சி பண்ணிட்டே இருக்காரு. ஆனா நம்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சூப்பர். சோ ஜெர்சி நம்பர் 2 கைரா வாரியர்ஸ்ல இருந்து ரைடோட திருப்பி வந்திருக்காங்க. அதே நேரத்துல நம்பர் 12 இந்த வாட்டி மோகினி பிளாஸ்டர்ல இருந்து அஜீஷ் அவர்கள் வந்திருக்காரு ரைடு போறதுக்கு. ஸோ இப்போ வரைக்கும் அப்படியே விட்டு கொடுக்காம தான் விளையாடுறாங்க. ஏன்னா 10 பாயிண்ட்ஸ்ல மோகினி பிளாஸ்டர்ஸ் அண்ட் 9 பாயிண்ட்ஸ்ல கைரா வாரியர்ஸ் 1 பாயிண்ட் லீடிங்ல இருக்காங்க. பார்க்கலாம். சூப்பர். ஸோ ரைடர் அவுட் ஆகி ரைடோட திரும்பி இருக்காரு. ரெண்டு டீம்மே வந்து பாத்தீங்கன்னா சரிசமமா 10 அப்படின்ற ஒரு புள்ளியோட இருக்காங்க. 10 ஆல். ஸோ தேர்ட் ரைட் டூஆர் ரைட் சஞ்சய் களத்தில் இருக்காரு. விளையாடிட்டு இருக்காரு அண்ட் ஃபுல் ஹவுஸ்ல இருக்காங்க. இப்போ the team கைரா வாரியர்ஸ் அண்ட் லீக்லயும் இருக்காங்க. ஸோ லாஸ்ட் ரைட் பயங்கரமா இருந்துச்சு. ஸோ 3 பாயிண்ட்ஸ் எடுத்து வந்திருக்காங்க. ஸோ போனஸோட வந்திருக்காங்க மோகினி பிளாஸ்டர்ஸ். கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாம். 11 13. ஸோ 11 பாயிண்ட்ஸ்ல மோகினி பிளாஸ்டர்ஸ், 13 பாயிண்ட்ஸ்ல கைரா வாரியர்ஸ். ஸோ ட்ரை பண்ணாரு சஞ்சய். ஸோ சூப்பர் டேக்கல்ல 2 பாயிண்ட்ஸ் மோகினி பிளாஸ்டர் சூப்பர் டேக்கல்ல 2 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த டைமுமே 13-13ங்க. ஈக்குவல் பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்து நம்ம மோகினி பிளாஸ்டர்ஸ் கைரா வாரியர்ஸ் 13 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. நம்பர் 1 கிட்ட இருந்து ஜெர்சி நம்பர் 1 ஹரிஷ் குமார் டேங்க்ல புடிச்சு நிப்பாட்டிட்டாரு. ஆமாங்க. ஸோ லைன் வரைக்குமே போயிட்டு திருப்பி பாயிண்ட் எடுக்கலாம் வந்துட்டு பட் அவுட் ஆயிருக்காரு. நடராஜன் அவருடைய ஸ்டோரி பார்த்தோம். ஸோ நம்ம ஊர்ல இருந்து டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ்ல அவ்வளோ ஹார்ட் ஒர்க்ல நிறைய பிளேயர்ஸ் ப்ரோ கபடியில் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. வாழ்த்துக்கள். இங்க விளையாடக்கூடிய பிளேயர்ஸ்க்குமே நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ பெஸ்ட் பிளேயர் மட்டும் கிடையாதுங்க, உங்களோட லைஃபே சேஞ்சிங் மொமெண்ட்டும் இருக்கும். ஸோ ஒவ்வொரு மேட்ச்லையும் பார்த்து பயங்கரமாக விளையாடிட்டு இருக்காங்க. இதில் நிறைய பேர் நம்ம நோட் பண்ணுறோம். நல்ல டிஃபென்ஸ் இருக்கு. ஸோ நல்ல ரைட் கொடுக்குறாங்க. நம்ம பார்த்துட்டே இருக்கோம். லைட் போட்ட உடனே இந்த செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்ச உடனே ஒரு ரைட்டுக்கு வந்த உடனே ஒரு பாயிண்ட் அண்ட் இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு 2 பாயிண்ட் இங்கே கிடைச்சிருக்கு ஃபார் த டீம் மோகினி பிளாஸ்டர்ஸ் கைரா வாரியர்ஸ் வந்து பேர் டூ ஆடை தேர்ட் ரைட். ஸோ தேர்ட் ரைட் சஞ்சய் களத்தில் இருக்காரு. தேர்ட் ரைட். ஸோ பாயிண்ட்டை எடுக்கணும் இல்லை பாயிண்ட்டை கொடுக்கணும். சகீன் ஒரு நல்ல ஸ்டார்ட். 4 பேர் இருக்காங்க டிஃபென்ஸ்ல. எப்படியாச்சும் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வேணும். ஜம்ப் பண்ணியிருக்காரு. சூப்பரான ஒரு ஜம்ப் அடிச்சாரு. ஆனா அந்த ஜம்ப் பண்ண நேரத்துல ரொம்ப நம்பர் 11 சூப்பரான ஒரு எனர்ஜியோட இங்க களத்துல இறங்கியிருக்காரு. தனஞ்சயன் மோகினி பிளாஸ்டர்ஸ்க்காக 4 பேர் இருக்காங்க டிஃபென்ஸ்ல. ஸ்கார்பியன் கிக் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அங்க ஒரு நல்ல அட்டெம்ப்ட். அண்ட் இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா ரைடரை அப்படியே அலைக்கா மடக்கி போட்டிருக்காங்க. மீண்டும் 4 பேர் டிஃபென்ஸ்ல இருந்தாங்க ஃபார் மோகினி பிளாஸ்டர்ஸ். அண்ட் இந்த வாட்டி மீண்டும் ஒரு வாய்ப்போட வந்திருக்காங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி
opportunity. 5 பேர் டிஃபென்ஸ்ல நம்பர் 12 மோகினி பிளாஸ்டர்ஸ் அஜீஷ். ஸோ அஜீஷ் கலர்ல இருக்காரு. அப்படியே போட்ல கட்டியிருக்காங்க. மீண்டும் ஒரு பாயிண்ட் அடுத்த போட்ல கட்டியிருக்காங்க. எக்ஸலென்ட் எஃபர்ட். தேர்ட் ரைட் டுவாடே ரைட் 17 ஆல். ஸோ ரெண்டு டீமுமே 17 புள்ளிகள். அதுவும் டுவாடே ரைட்ல இருக்காங்க. விட்டு கொடுக்காம விளையாடிட்டு இருக்காங்க. அதுல சூப்பர் டேக்கிள் கிடைக்குமா இல்ல பாயிண்டோட வருவாங்களா? சூப்பர் பாயிண்டோட தாங்க வந்திருக்காங்க. ஸோ 1 பாயிண்ட் லீடிங்ல கைரா வாரியர்ஸ் மாறி இருக்காங்க. ஸோ செஸ்ஸி நம்பர் 1. ஸோ கைரா வாரியர்ஸ்ல இருந்து ஸோ ஜெர்சி நம்பர் 1 கைரா வாரியர்ஸ் நீங்க ரைட் வந்திருக்காரு. பின்னாடி வந்த பிரச்சனை அவர் பார்க்கல. நல்ல ஒரு முயற்சி. லாபில இருந்து சின்ன சண்டை அண்ட் அது பார்த்தீங்கன்னா இன்னும் போராடி இருக்காரு. அந்த லாஸ்ட் நல்ல எஃபர்ட்ஸோட சூப்பர் டேக்கிள் பா, நல்ல ஒரு ட்ரை. ஸோ ஜெர்சி நம்பர் 9 மோகினி பிளாஸ்டர்ஸ்ல இருந்து சுரேந்திரன் மறுபடியும் வந்திருக்காரு. சூப்பர். ஸோ இந்த மாதிரி ஒரு பாயிண்டோட வந்திருக்காங்க. ஸோ மூணு பூல் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் நடந்துட்டு இருக்கு. பூல் ஏ, பூல் பி மற்றும் பூல் சி அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்ரெடி கேகே தலைவாஸ் ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் ரெண்டாவது மேட்ச் கைரா வாரியர்ஸ்க்கு. ஸோ டாப்பில் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வின் பண்ணி ஆகணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா போலுமே ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிறதுக்கான ஸோ கைரா வாரியர்ஸ் பாயிண்ட்டை எடுக்கணும் இல்லை கொடுக்கணும் பார்க்கலாம். ஸோ ஜெர்சி நம்பர் 11 இருக்காரு ஆஷிக். பாயிண்டோட வருவாரா? ஸோ 5 பேர் டிஃபென்ஸ்ல சூப்பரா எஃபர்ட் போட்டுட்டு இருக்காங்க. அங்க எஃபர்ட் வேற மாதிரி இருக்கு ஃப்ரம் ஆஷிக். பட் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு நல்ல டாக்கிள் சூப்பரா அப்படியே ஆஃப் பண்ணிருக்காங்க ஆஷிக். அண்ட் 1 பாயிண்ட் கிடைக்கும் ஃபார் தி டீம் மோகினி பிளாஸ்டர்ஸ். நல்ல ஒரு பாயிண்ட். அண்ட் இப்போ ஹோல் பேர் டிஃபென்ஸ்ல ஃபார் தி டீம் கைரா வாரியர்ஸ். அண்ட் நம்பர் 14 இப்போ ரைடுக்கு வந்திருக்காரு. ஸோ ஒரு சூப்பர் டேக்கிள் கிடைக்குமா? ஸோ பாயிண்ட்ஸ் எடுத்தாங்கன்னா 4 பாயிண்ட் தானே தேவை. ஸோ கொஞ்சம் லீடிங்ல வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ட்ரை பண்றாங்க. ஸோ சூப்பர் டேக்கிள் அஃப்கோர்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ கைரா வாரியர்ஸ்க்கு. ஆனால் வெரி ஃபார் டிஸ்டன்ஸ். கண்டிப்பாக அது ஒரு பெரிய கேப் இல்லை. அந்த கேப்பை கவர் பண்ணுறதுக்கான முயற்சி. பேக் டு பேக் ரைட்ஸ் சஞ்சி கேப்டனே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்காரு. இந்த கேப்டன் இருந்து பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு ஃபார் டீம் கைரா வாரியர்ஸ். பாடியிருக்காரு. ஸோ பாயிண்ட்ஸ் எடுக்க விடலைங்க. ஸோ ஒரு பாயிண்ட் மறுபடியும் 20 பாயிண்ட்ஸ்ல கைரா வாரியர்ஸ். ஸோ சூப்பர் டேக்கிள் எடுப்பாங்களா? சங்கர் வேற லெவலில் பண்ணாராங்க. நம்பர் 8 போது டீம் மோகினி பிளாஸ்டர்ஸ். இதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் அங்க அண்ட் மீண்டும் ஒரு பாயிண்ட் லீட் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றது பார்த்துக்கிட்டு இருக்கோம். லாஸ்ட் 4 மினிட்ஸ், கடைசி 4 நிமிஷம். ஸோ இப்போ வரைக்குமே 3 பாயிண்ட்ஸ் லீடிங். ஸோ இந்த மாதிரி எத்தனை பாயிண்ட் பார்க்கலாம். மறுபடியும் ஒரு பாயிண்ட் மோகினி பிளாஸ்டர்ஸ். ஸோ பார்க்கலாம். டக்கர் உள்ள போயிட்டு இங்கே வெளியே வந்திருக்காரு. எம்டி ரைடோட டசன்ட் மேட்டர் மச். எப்படியாச்சும் சூப்பர் டேக்கிள் பண்ணி இங்கே 2 பாயிண்ட் இங்கே எடுத்தாலும் அப்படின்ற ஒரு முயற்சி. அண்ட் சின்ன ஒரு தவறு அங்கே பண்ணியிருக்காரு. ஜெர்சி நம்பர் 2 ஃபார் தி டீம் ஆஃப் தி டீம் கைரா வாரியர்ஸ் களத்தில் இறங்கியிருக்காரு. சுஜின் த லெஃப்ட் ரைடர் சொல்லி பார்த்துருக்கோம். நம்ம உள்ள வந்திருக்காரு. ஃபுல் ஹவுஸ்ல விளையாடிட்டு இருக்காங்க டீம் மோகினி பிளாஸ்டர்ஸ். ஸோ எப்படியாச்சும் முயற்சி பண்ணி இங்கே எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சி. நல்ல எஃபர்ட். Review unsuccessful. So review unsuccessful. I. What was it?
சஞ்சய் கேப்டன் நம்பர் 7 வந்திருக்காரு. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அதே நேரம் ஆஹா, சொன்ன மாதிரி கேம் மாறிட்டு இருக்குங்க. எத்தனை பாயிண்ட் அவுட்னு பார்க்கலாம். ஸோ 3 பாயிண்ட்ஸ் எல்லாருமே அதான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். So 23 pointsல கைரா வாரியர்ஸ் and 28 pointsல மோகினி பிளாஸ்டர்ஸ். So மோகினி பிளாஸ்டர்ஸ் டைம் சேவ் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் 2 minutes. கடைசி 2 நிமிஷம் தான் இருக்கு. லைட்டா அவசரப்பட்டு மறுபடியும் ஒரு பாயிண்ட் நம்மளாமா பார்ப்போம். ஏன்னா லாஸ்ட் டைம் பாயிண்ட் கிடைச்சிருக்கு எங்களுக்கு. ஸோ இருந்தாலுமே இந்த பக்கம் அந்த பாயிண்ட்டை விடக்கூடாதுன்னு சொல்லி மறுபடியும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இருந்தாலும் மறுபடியும் ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு சஞ்சய் மூலமா. ஸோ லாஸ்ட் சூப்பர். ஸோ மறுபடியும் 2 பாயிண்டோட வந்திருக்காங்க மோகினி பிளாஸ்டர்ஸ். ஸோ 31 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க மோகினி பிளாஸ்டர்ஸ் அண்ட் 24 பாயிண்ட்ஸ்ல கைரா வாரியர்ஸ். ஸோ லாஸ்ட் அந்த ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள அப்படியே கேமே சேஞ்ச் ஆகிட்டு இருந்ததுங்க. அது வரைக்குமே ஈக்குவலான பாயிண்ட்ஸ்ல தான் போயிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ 31 and 24. சூப்பர். ஸோ லாஸ்ட் ட்ரைலையுமே ஒரு பாயிண்டோட வந்திருக்காங்க. பட் நல்ல ட்ரை. 2 டீமுமே பயங்கர சூப்பரா விளையாடினாங்க. ஸோ இந்த மேட்ச்ல மோகினி பிளாஸ்டர்ஸ் ஸோ வின் பண்றாங்க. The next match, Hearing Tigers